எப்போ நீ சொல்றியோ நான் போலாம். நான் இங்கே விட்டு வரட்டுமா இதுதான் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல சொல்ற வார்த்தையை கேட்டுக்கோ. முதல்ல உங்க ஒரு ரூம் கிடைக்கணும்னு இது பண்றியா? ரூம் தானே ஏற்பாடு பண்ண. ஓகே. அப்பதான் எனக்கு தேவை. அப்பதான் எனக்கு பயம் இல்லை. சரி நீ ரங்காவன் அவரை பார்க்கணுமா? அவரு அவரை இப்போ பாக்குறேன்னு எனக்கு அவசியம் இல்லை. அவருக்கு நம்மளுக்கு தேவையில்லை கதை. முதல்ல நம்ம உடம்ப பார்த்துட்டு நம்ம இருக்கிறத பார்த்துக்கிட்டா நம்ம அப்புறம் அந்த வேலையை பயன்படுத்தணும். சொல்ல புரியுது அவனுக்கு? படுக்க இடம் வேணும், சாப்பிட இது பண்ணணும், நம்மள இது பண்ணிக்கணும், நல்ல பேர் எடுத்துக்கணும். எப்படி ஐடியா? நல்ல பேர். நான் மெட்ராஸ்ல எப்படி உங்கள்கிட்ட பேர் எடுத்தேன்? இப்போ நான் ஒரு நல்லவர்னு தான் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், நல்ல பேர் தான் இருக்குன்னு சொல்றேன். அக்கா வீட்டுக்காரரு ரொம்ப நல்ல மனுஷன். அதான் நான் சொல்றேன். வேற என்ன சொல்றேன்? நான் உங்க வீட்டுல போய் இருக்கிறேன்னு சொல்றேன்னா எதுக்கு நான் உங்க வீட நான் கேக்குறேன்? நம்ம அங்க போறோம்பா அப்படி போறேன் நான் சொல்றேன்னா அந்த வார்த்தை தேவையில்லை. ஆமா, நீ போன்னு கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்கலனாலும் சரி, முதல்ல இன்னைக்கு ரூம் கொடுத்தாதான் நான் சேர்த்துப்பட்டுக்கு வருவேன். இல்லைன்னா இது வேலை நடக்காது. சரி, ஒரே நாள்ல போய் பார்த்து வந்துடலாமா? ஒரே நாள்ல எப்படி? ஒரு 2 நாள் இருந்து தான் வரணும். அப்போ நான் வேணா விட்டு வரேன், நீ வந்துடுறியா? பசேரி நான் வருவேனே. வந்துடுவா பெங்களூருக்கு? ஒரு அட்ரஸ், எனக்கு அட்ரஸ் எழுதி கொடு. பெங்களூர் வருவேன். ஃபோன் பண்ணு. உங்க அட்ரஸ் கொடு, உங்க இது கொடு. அசால்ட்டா சொல்லாத ஐயா. எப்படி அவர் ரங்க நல்லவரா? உனக்கு மனசுல எப்படி இருக்குது? எனக்கும் அவருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு இது இல்லை, அன்பளிப்பு மாதிரி. அவரு என்ன பேசணும் என்ன அப்படின்னு கேட்போம். நான் எதுனா சொன்னா ஆமா பாடுவாரு. அது மாதிரி நம்ம அதை மறக்க முடியாது. அதனாலதான் சொல்றது. இப்போ இது இவங்க சொன்னீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை கதை. அவ்வளவுதான், முடிஞ்சு போன கதை அதெல்லாம். இப்போ எங்க அக்கா வீட்டுக்கு நான் போறது இல்லை. அதனால நான் அது ரொம்ப இது பண்ணிக்கிறேன்னா அதான் சொல்றேன். போட்டா அவரை பாக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆவாது. ஆமா கண்டிப்பா. அது பொறுமையா எப்படி போனோம்னா நம்ம உடம்ப இது பண்ணிக்கின்னு போகணும். அசால்ட்டா போக கூடாது. முதல்ல எப்படி இந்த மாப்பிள்ளை மாதிரி அந்த மாதிரி போகணும். எப்படி ஐடியா? என்னடா தோஞ்சி போய்க்கிறானா, என்னடா உடம்பு என்ன தெரியும்னா அவர் மனசுல அது கஷ்டம் வரக்கூடாது. எப்படி ஐடியா? இப்பதான் நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறேன். அந்த மாதிரிதான் பேர் எடுக்கணும் ஐயா. நல்லதான், நல்ல எங்க தலைவர் பேர் அது. சூப்பரான மாப்பிள்ளை. நல்ல பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகள் என்ன மாதிரி அந்த பேரு வாங்கணும் ஐயா. யார் பாடினது? அது எங்க தலைவரு. ஆமாவா? அவரே மறைஞ்சிட்டாரு. அதிகம் ஒன்னும் தாட்சி பாட முடியுமா? யாருக்கு? வேற பாட்டெல்லாம் பாட முடியுமா ஒன்னால? பாடலாமே. பாடு பாடலாம். விவசாயி விவசாயி கடவுள் எதுவும் முதலாளி கண்டெடுத்த சொல்லா விவசாயி விவசாயி முன்னேற்றம் பாதையிலே மனச விட்டு முடிதான முயலால வீரமெடுத்து மண்ணிலே முட்டெடுத்த விவசாயி மயங்கம் முன்னிடம் விவசாயி 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 என்னிடம் காணவிருக்கும் வேற்றுமையா கருதாம எல்லோரும் ஒற்றுமையா பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி இதுதான் இதுதானே நாங்க படி. பாட்டு அப்படியே பாட பாட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சூப்பர் இன்ட்ரெஸ்டா போகுது. அந்த மாதிரி அப்படியே இந்த பாட்டு பாட பாட அப்படியே இன்ட்ரெஸ்டா போகுது.